பிறந்து 40 நாளேயான பிஞ்சு குழந்தையுடன் சிறைக்கு சென்ற தாய். போலீசின் அம்மா உயிரை பறித்துவிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட கொடூர தாயின் கதை. நாற்பது நாளேயான பிஞ்சு உயிர் எதற்காக தாயுடன் சென்றது? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் காவலராக பணியாற்றி வந்தவர்தான் விக்ராந்த். இவரின் தாயார் வசந்தா கடந்த 14ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது அவர் உயிர் பறிக்கப்பட்டு கிடந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து போலீசார் தீவிரமாக நடத்திய விசாரணையில் செல்வரதி என்ற பெண் தான் இவரை செய்ததும் தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அவரை கைது செய்து விசாரணையும் செய்தனர். இதையடுத்து அவரை மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது போலீசார் கையில் பிறந்து 40 நாளே ஆன பிஞ்சு உயிரும் இருந்துள்ளது. ஏனென்றால் அது செல்வரதியின் பிள்ளைதான் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு நீதிபதி முன்பு செல்வரதியை ஆஜர் செய்து மகளிர் சிறைச்சாலைக்கு 15 நாட்கள் காவலுக்கும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் அதே ஒரு வேளையில் செல்வரதிக்கு பிள்ளை பிறந்து 40 நாட்கள் மட்டுமே ஆகியுள்ளது. இதனால் தாய் சேய் 2 பேரையும் பிரிக்க முடியாது என்பதால் தான் போலீசார் தாயுடன் குழந்தையையும் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது.